வெள்ளிக்கிழமை தேட்டருகளில் ரிலீஸ் ஆன மாரி செல்வராஜோட வாழை, சூரியோட கொட்டுக்காளி இந்த 2 படங்களும் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாழை இந்த படம் பார்த்தீங்கன்னா இது மாரி செல்வராஜோட ஓன் ஸ்டோரி. அவர் சின்ன வயசில் நடந்த வாழ்க்கை சம்பவங்களை வச்சு தான் இந்த கதையவே எழுதியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான மூவி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு செம்ம ஃபீலை, ஒரு நல்ல படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்க, இந்த 2 சின்ன பசங்களுமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அந்த 2 சின்ன பசங்களில் ஒருத்தர் கமல் ஃபேனு, இன்னொருத்தர் ரஜினி ஃபேனு. 2 பேருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதில் சிவனேந்தன்ற பையன், அவர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கதையை நல்லாவே எழுதியிருக்காரு மாரி செல்வராஜ். மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் சூப்பராகவே போட்டிருக்காரு. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. தேட்டரில் பார்க்க இது ஒரு ஒருத்தான மூவி தான். இந்த 2024 வந்த ஒரு பெஸ்ட்டு ஒரு எமோஷ்னல் மூவின்னு இந்த படத்தை சொல்லலாம். லாஸ்ட் இயரில் அயோத்தி எல்லாருக்கும் அந்த அயோத்தி படம் செம்ம பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே பிளாக் பஸ்டரான மூவி தான் சசிகுமாருக்கு. இப்போது இந்த 2024 வாழைப்படம் வந்திருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களை இந்த படத்து மூலமாக பாராட்டலாம். ஒரு செம்ம பிளாக் பஸ்டர் மூவி. நீங்கள் இந்த மாரி செல்வராஜோட வாழைப்படம் பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. கொட்டுக்காளி இது ஆக்டர் சூரிக்கு வித்தியாசமான ஒரு மூவி. அண்ணா பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பேய் ஓட்டுறதுக்காக போவாங்க. அந்த வழியில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த கொட்டுக்காளி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல்லையே போகும். இப்போது இந்த ட்ராவல் முடிஞ்சு கடைசியில் கிளைமேக்ஸ் எங்கடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போகும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே ஒரு சில காமெடிஸ் வரும். அந்த காமெடிஸை தவிர்த்து மித்த படங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சூரி நல்லாவே நடிச்சிருந்தார். மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாமே அவங்க கொடுத்த ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் நடக்கிற சீன், அது போக ரோட்டில் ஒரு சில சீன்ஸ் நடக்கும். அந்த சீன்லாமே பார்க்க நல்லா இருந்தது. சூரிக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் ஹிட் ஆகிறது ஒரு சில சின்ன டவுட்டு தான். இந்த படம் பார்த்திங்கன்னா சூரிக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி. இந்த படம் கொட்டுக்காளி படம் நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.